ஓபன் ஏஐ நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பணிபுரிந்த சுசீர் பாலாஜி சாட் ஜிபிடிக்கான தரவு சேகரிப்பில் முக்கிய பங்காற்றினார். ஓபன் ஏஐ அமெரிக்க காப்புரிமையை மீறியதை கண்டுபிடித்தார். அதனால் 2023ஆம் ஆண்டு ஓபன் ஏஐயிலிருந்து விலகினார். இணையத்தில் ஏற்கனவே இருக்கும் தகவல்களை கொஞ்சம் மாற்றி ஏஐ தருகிறது என்றும் இது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானது என்றும் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார். தனது எக்ஸ் பக்கத்திலும் இது குறித்து விவரமாக எழுதியிருந்தார். இதனால் சுசீர் பாலாஜிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டல்கள் வந்ததாக கூறப்பட்டது. கடந்த நவம்பர் மாத கடைசியில் சுசீர் பாலாஜியிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. சந்தேகத்தின் பேரில் சுசீர் பாலாஜியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதனையடுத்து விசாரணைக்கு சென்ற காவல்துறையினர் சான் பிரான்சிஸ்கோ வீட்டில் இறந்து கிடந்த சுசீர் பாலாஜியின் உடலை மீட்டெடுத்தனர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் சுசீர் பாலாஜி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் வழக்கை முடித்தனர். சுசீர் பாலாஜியின் குடியிருப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கியின் கைரேகையின் தடயவியல் அறிக்கையும் பிரேத பரிசோதனை அறிக்கையும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரவில்லை. இந்நிலையில்தான் சுசீர் பாலாஜியின் பெற்றோர் அது தற்கொலை அல்ல, கொலை என குற்றஞ்சாட்டியுள்ளனர். மேலும் FBI விசாரணைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் 2வது முறையாக உடலை பிரேத பரிசோதனை செய்ததாகவும் புதிய தகவல்கள் கிடைத்ததாகவும் கூறியுள்ள சுசீர் பாலாஜியின் தாயார், ஆனால் மரணத்திற்கு காவல்துறை கூறிய காரணங்களோடு அது ஒத்துப்போகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது எக்ஸ் பக்கத்தில் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமியை டாக் செய்து இதை பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த எலான் மஸ்க், சுசீர் பாலாஜியின் மரணம் தற்கொலை போல தெரியவில்லை என்று பதிவிட்டுள்ளார். தனது மகனின் அடுக்குமாடி குடியிருப்பு சூறையாடப்பட்டதாகவும் பென்டிரைவ் காணாமல் போயிருப்பதாகவும் குளியலறையில் தனது மகன் தாக்கப்பட்டதாகவும் அதற்கான இரத்தக்கரைகள் இருந்ததாகவும் சுசீர் பாலாஜியின் தாயார் கூறியுள்ளார். சுசீர் பாலாஜியின் பெற்றோருடன் விசாரணைக்கு சென்ற புலனாய்வு பத்திரிகையாளர் ஜார்ஜ் வெப் இது தற்கொலை அல்ல, கொலைதான் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து போராடிய சுசீர் பாலாஜியின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது கேள்வியாகவே இருந்துவிடக்கூடாது என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பு.